எண்ணும் எழுத்தும். பருவம் 3, வகுப்பு 4. கட்டகம் 2. விலங்குகளின் வாழ்க்கை. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். கட்டகம் 2 விலங்குகளின் வாழ்க்கை கட்டகத்துல ஆகா அறிவியல் உட்பட 5 நாட்களுக்குரிய செயல்பாடுகளை இந்த காணொளியில பார்க்க போறோம். முதலில் சென்ற பாடவேளையின் இறுதியில் மாணவர்களிடம் கேட்கப்பட்டிருந்த மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதி வினாவிற்கான விடையை கேட்டு சரியாக பதிலை கூறிய மாணவர்களை பாராட்டணும். அடுத்ததா நாம இப்ப ஆகா அறிவியல் செயல்பாட்டை பார்க்க போறோம். ஆசிரியர் மாணவர்களை வட்டமா நிற்க வைத்து ஒவ்வொருவரிடமும் A4 தாள்களை கொடுக்கணும். மாணவர்களிடம் ஒரு A4 தாளை முனை கூர்மையாக இருக்கும்படி ராக்கெட் போலவும் மற்றொரு தாளை கட்டகத்தில் படத்தில் காட்டியுள்ளபடி மடிக்க சொல்லணும். ஆசிரியர் தொடங்கலாம் என கூறி மாணவர்கள் அனைவரையும் அவரவர் மடித்த தாள்களை எறிய சொல்லணும். அவ்வாறு மாணவர்கள் எரியும்போது உற்றுநோக்கல் பதாகையை உயர்த்தி காட்டி மடித்து வீசப்பட்ட தாள்கள் விழுந்த இடங்களை உற்றுநோக்க சொல்லணும். பின்பு கட்டகத்தில் உள்ள வினாக்களை கேட்டு கலந்துரையாடணும். சரியாக பதிலளித்த மாணவர்களுக்கு நட்சத்திரங்கள் வழங்கி பாராட்டணும். கூர்மையாக மடிக்கப்பட்ட காகிதங்கள் காற்றின் எதிர்ப்பை குறைத்து வேகமாகவும் அதிக தொலைவிலும் சென்று விழுந்தன என்பதையும், வேறு விதமாக அதாவது தட்டையாக மடித்த காகிதங்கள் காற்றின் எதிர்ப்பை குறைக்க முடியாமல் குறைவான தொலைவு மட்டுமே சென்றன என்பதையும் ஆசிரியர் விளக்கி கூறணும். தொடர்பணியாக முன்பகுதி குவிந்தவாறு வடிவமைக்கப்பட்ட வாகனங்கள் சிலவற்றை வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் கேட்டறிந்து வர சொல்லணும். செயல்பாடு 4 கூடி வாழ்வோம். ஆசிரியர் மாணவர்களிடம் அவரவர் குடும்ப உறுப்பினர்கள் செய்யும் வேலையை கேட்டும் மாணவர்கள் முன் தயாரிப்பில் பறவைகளை உற்றுநோக்கி அறிந்து வந்தவற்றை கூற சொல்லியும் கலந்துரையாடணும். பின்னர் ஆசிரியர் நம்மைப் போலவே விலங்குகளும் கூடி வாழ்கின்றன, இதைப்பற்றி அறிந்து கொள்ள நாம் காணொளியை காண்போமா என்று கூறி தேனீக்களின் குழு நடத்தை வரை உள்ள காணொளியின் பகுதியை காண செய்யணும். பின்னர் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்டு தேனீக்களின் குழு நடத்தை பற்றி கலந்துரையாடணும். அதன்பின் யானையின் குழு நடத்தை வரை காணொளியின் பகுதியை காண செய்து கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்டு யானைகளின் குழு நடத்தை பற்றி கலந்துரையாடணும். பின்னர் பறவைகளின் குழு நடத்தை சார்ந்த காணொளியை காண செய்து கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்கணும். வினாக்களுக்கான விடைகளை அறிந்து கொள்ள வாசித்து அறிவேன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பாடநூல் பக்க எண் 78 மற்றும் 80 படித்து கூற சொல்லணும். மாணவர்களின் பதில்களைக் கொண்டு விலங்குகளின் குழு நடத்தை பற்றி தொகுத்து கூற சொல்லணும். பின்னர் மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாவினை வாசித்து அனைத்து மாணவர்களும் அவ்வினாவிற்கான விடையை தேடி கண்டுபிடித்து வர சொல்லணும். இறுதியாக பயணம் செய்வோம் பகுதியில் கொடுக்கப்பட்ட பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் செயல்பாடுகளை செய்ய வைக்க வேண்டும். தொடர்ந்து செயல்பாடு 6க்கான முன்தயாரிப்பை மாணவர்களுக்கு வழங்கணும். செயல்பாடு 5 விலங்குகளின் தகவமைப்பு. சென்ற பாடவேளை இறுதியில் மாணவர்கள்கிட்ட கேட்டு வர சொன்ன மாணவர்களின் சிந்தனைக்கு வினாவிற்கான விடையை கேட்டு சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும். ஆசிரியர் மாணவர்களிடம் பயிற்சி நூலில் பயிற்சி எண் 2.3 உள்ள படத்தில் மறைந்துள்ள விலங்குகளை கண்டுபிடித்து வட்டமிட சொல்லணும். அவற்றை கண்டுபிடித்த மாணவர்களுக்கு 10 நிமிடங்கள் கால அவகாசம் அளிக்கவும். அனைத்து விலங்குகளையும் கண்டுபிடித்த மாணவர்களுக்கு நட்சத்திரங்கள் வழங்கி பாராட்டவும். பின்னர் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்டு காணொளியை காண செய்யணும். மாணவர்களை காணொளி வாயிலாக மேலே கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகளை கூற சொல்லணும். பின்னர் ஆசிரியர் வாசித்து அறிவேன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கரும்பலகையில் எழுதி அதற்கான விடைகளை பாடநூல் பக்க எண் 81 படித்து கண்டுபிடிக்க சொல்லணும். சரியான விடைகளை அவரவர் பாடக்குறிப்பேட்டில் எழுதி வாசிக்க சொல்லி நட்சத்திரங்கள் வழங்கி பாராட்டணும். பின்னர் ஆசிரியர் புலி, வரிகுதிரை, ஒட்டகம், மீன்கள்,
யானைகள் போன்றவை பெற்றுள்ள சிறப்பு தகவமைப்பினை விளக்கி கூறணும். தொடர்ந்து மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாவிற்கான விடைகளை தேடி கண்டுபிடித்து வர சொல்லணும். இறுதியாக பயணம் செய்வோம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் செயல்பாடுகளை செய்ய வைக்கணும். பின்னர் கட்டகம் 3 செயல்பாடு 10 காற்று மாசுபாடு என்னும் செயல்பாட்டுக்கு முன்தயாரிப்பாக மாணவர்களை 3 குழுவா பிரித்து A4 அளவிலான வரைபடத்தாளில் எண்ணெயை தடவ சொல்லணும். முதல் குழுவை வகுப்பறையின் உள்ளேயும், 2வது குழுவினரை வகுப்பறையின் வெளியேயும், 3வது குழுவினரை சாலையை ஒட்டியுள்ள சுற்றுச்சுவரின் அருகிலும் தொங்கவிட சொல்லணும். செயல்பாடு 6 பறவைகளின் தகவமைப்பு. சென்ற பாடவேளை இறுதியில் மாணவர்களிடம் கேட்டு வர சொன்ன மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியிலுள்ள வினாவினை கேட்டு விடையை சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும். பின்னர் முன்தயாரிப்பில் மாணவர்கள் பட்டியலிட்டு வந்த பறவைகளின் தகவமைப்புகளை ஒவ்வொருவராக வழங்க செய்ய வைக்கணும். தகவமைப்புகள் பறவைகளுக்கு எவ்வாறு உதவுகிறது என்பதை காணொளியில் காண செய்து கேள்விகளை கேட்டு கலந்துரையாட செய்யணும். பின்பு கட்டகத்தில் உள்ள வினாக்களை கேட்டு கலந்துரையாடி பறவைகளின் தகவமைப்புகளை மாணவர்களை கொண்டே தொகுக்க செய்யணும். பின்னர் மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கொடுக்கப்பட்ட வினாவிற்கான விடையை தேடி கண்டுபிடித்து வர சொல்லணும். இறுதியாக பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் செயல்பாட்டை செய்ய வைக்கணும். செயல்பாடு 7 விலங்குகளின் சிறப்பு புலன் உணர்வுகள். இந்த செயல்பாட்டை தொடங்குவதற்கு முன்பாக முந்தைய நாள் பாடவேளை இறுதியில் மாணவர்கள்கிட்ட கேட்டு வர சொன்ன மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியிலுள்ள வினாவிற்கான விடையை கேட்டு சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும். ஆசிரியர் மாணவர்களை பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள கட்டெரும்பும் கட்டி வெள்ளமும் என்ற கதையை படித்து நினைவுகூர செய்து, கதையில் எறும்பு என்ன செய்தது? அடுப்பு மேடையில் வெள்ளம் இருந்தது, எறும்பிற்கு எப்படி தெரியும்? போன்ற கேள்விகளை கேட்கவும், வினாக்களுக்கான விடைகளை தெரிந்து கொள்ள வாசித்து அறிவேன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பாடநூல் பக்க எண் 84 எறும்புகள் என்ற தலைப்பில் உள்ள பத்தியை படித்து கூற சொல்லணும். மாணவர்களுக்கு 10 நிமிடங்கள் கால அவகாசம் வழங்கவும். மாணவர்கள் பதில்களை கூறிய பின்னர் கண்களை கட்டி ஒலியை கண்டுபிடிக்கும் விளையாட்டை விளையாட வைக்கணும். விளையாட்டின் முடிவில் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளை கேட்டு கலந்துரையாடணும். பின்னர் இதேபோல இருட்டில் தனது பாதையையும் இரையையும் கண்டுபிடிக்கும் விலங்குகளைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா என கேட்டு QR கோடில் கொடுக்கப்பட்டுள்ள காணொளியை மாணவர்களுக்கு காண்பிக்கணும். காணொளியின் முடிவில் விலங்குகளின் சிறப்பு புலன் உணர்வுகளைப் பற்றி கேள்விகளை கேட்டு கலந்துரையாடி இரவில் இரை தேடும் விலங்குகள், பகலில் இரை தேடும் விலங்குகள் பற்றி கூறணும். இரை தேட அந்த விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு புலன் உணர்வுகளைப் பற்றி விளக்கி கூறணும். தொடர்ந்து மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கொடுக்கப்பட்ட வினாவிற்கான விடையை தேடி கண்டுபிடித்து வர சொல்லணும். இறுதியாக பயணம் செய்வோம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் செயல்பாடுகளை செய்ய வைக்கணும். செயல்பாடு 8 பெற்றோர் பராமரிப்பு. இந்த செயல்பாட்டை தொடங்குவதற்கு முன்பாக முந்தைய நாள் பாடவேளை இறுதியில் மாணவர்கள்கிட்ட கேட்டு வர சொன்ன மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதி வினாவிற்கான விடையை கேட்டு சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும். ஆசிரியர் மாணவர்களை அரைவட்ட வடிவில் உட்கார வைக்கணும். பெற்றோர் பராமரிப்பு சார்ந்த கேள்விகளை கேட்டு கலந்துரையாடணும். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் சமுதாயத்தில் வாழ்வதற்கான திறன்களை பெற எவ்வாறு உதவுகிறார்கள் என்பதை உணர செய்யணும். இதேபோன்று சில விலங்குகள் தங்கள் குட்டிகளை எவ்வாறு அன்பாக பார்த்து கொள்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாமா என கேட்டு QR கோடில் கொடுக்கப்பட்டுள்ள காணொளியை மாணவர்களை பார்க்க செய்யணும். மாணவர்கள் காணொளியை பார்த்த பின் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளை கேட்டு கலந்துரையாடணும். பின்னர் பெற்றோர் பராமரிப்பு தொடர்பான பாடலை மாணவர்களுக்கு பிடித்த ராகத்தில் பாடிக்காட்டி மாணவர்களையும் பாட வைக்கணும். காணொளி மற்றும் பாடலின் வாயிலாக பசு மற்றும் கங்காரு தங்கள் குட்டிகளை எவ்வாறு பாதுகாக்கின்றன என்பதை மாணவர்களைக் கொண்டே துவக்க செய்யணும். பின்னர் தேடி திரட்டுவேன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை திரட்டி செயல் திட்டத்தை தயாரித்து வர சொல்லணும். தொடர்ந்து பயணம் செய்வோம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் செயல்பாடுகளை செய்ய வைக்கணும். இந்த செயல்பாட்டுடன் கட்டகம் 2 நிறைவடைகிறது. கட்டகம் 3 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.